ஊடகவியலாளர்கள், மீடியா எதற்கு எடுத்தாலும் நம்மை நோக்கி எரிகிற ஒரு ஏவுகணை என்ன? நாமெல்லாம் கோபப்படுகிறோமாம், சகிப்பற்று பேசுகிறோமாம், சகிப்புத்தன்மை இல்லாமல் நடந்து கொள்கிறோமாம். எத நியாயம் கேட்கிறோம்ல, ரோட்ல இருந்து கத்துறோம்ல, கோபப்படுறோமா? எதுடா சகிப்பற்ற செயலு? பாபர் மசூதியை இடிச்சீங்களே, அது சகிப்பற்ற செயல் இல்ல? அந்த பாபர் பள்ளி வாசலை இடிக்கிறதுக்காக இந்தியா முழுக்க ரத யாத்திரைங்கிற பேர்ல ரத்த யாத்திரை நடத்தினியே, அது சகிப்பற்ற செயல் இல்ல? அதுக்காக வேண்டி இருக்கின்ற முஸ்லிம் தாய்மார்களை கொலை செய்தீர்களே, லட்டூர்லையும் பாகல்கோட்லையும் பீவண்டியிலையும் பத்தி எறிந்த முஸ்லிம் குடும்பங்கள், வெட்டி எறியப்பட்ட முஸ்லிம் பெண்களின் மார்பகங்கள் நாய்க்கு தூக்கி போட்டீங்களே, அது சகிப்பற்ற செயல் இல்ல? 2000க்கும் மேற்பட்ட குழந்தைகள், குடும்பத்தவர்கள் இந்த நாட்டில் லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்ன ஒரே காரணத்திற்காக குஜராத்திலே புதைத்தீர்களே, இது சகிப்பற்ற செயல் இல்ல? ஒருத்தன் சின்ன கறின்னு கூட விசாரிக்காம ஆட்டுக்கறியை உள்ள வச்சவன மாட்டுக்கறி தின்னுட்டான்னு சொல்லி ஒரு ராணுவ வீரனுடைய தந்தை முஸ்லீம் என்ற காரணத்திற்காக அவனை வீடு புந்து அடிச்சு கொலை பண்ணீங்களே, அது சகிப்பற்ற செயல் இல்லையா? இதையெல்லாம் ஏண்டா நாய்களா செய்றீங்கன்னு கேட்டா நாங்க சகிப்பற்று பேசுறோமா? நாங்க சகிப்புத்தன்மை இல்லாம பேசுறோமா? இதுதான் சகிப்பற்ற செயல் என்றால், இதுதான் சகிப்புத்தன்மை இல்லாத செயல் என்றால், இது போன்ற அநியாயமான செயலை நாங்கள் சகித்துக் கொள்ள மாட்டோம். நீ குறித்துக்கொள், என்ன வேணாலும் சொல்லிக்க. இது போன்ற அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் நாங்கள் சகிக்காத, சகிப்புத்தன்மை இல்லாத கூட்டம் என்பதை பறைசாற்றிக் கொள்கிறோம். குறிச்சுக்க, என்ன வேணாலும் பரப்பிக்க.